சங்கீதம் 35வது சங்கீதம் 27வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க, தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சொல்லுங்க, தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த பகல் வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவீராக. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகள், எல்லா வானமண்டலங்களின் பொல்லாத சேனைகள், தேசாதிபதிகளின் வல்லமைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. நீங்கள் பூமியிலே கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்படும். நீங்கள் பூமியிலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும் என்று சொன்னீரே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமே. ரிகாபா ரஷாகரவா ஓ ரிகாடவா தீரவா ரகடவோ ரிபா ரஷாகரவா ஓ ரிகாடவா தீரவா ரஷாகரவா ஓ ரிகாடவா தீரவா ரகடவா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உமது ஜனங்களுடைய விடுதலை, உமது ஜனங்களுக்கு விடுதலை உண்டாவதாக. உமது ஜனங்களுக்கு விடுதலை உண்டாவதாக. உமது ஜனங்களுக்கு விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே, அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற ஆண்டவர். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய சுகத்தை விரும்புகிறார். தேவனுக்கு என்று ஓடுகிற, உழைக்கிற, ஊழியம் செய்கிற, ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய சுகத்தை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நிறைய வேளையில பிசாசு விரும்புறதில்ல, ஆமே, உங்களுக்கு விரோதமான சத்துரு விரும்புறதில்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்கள் சுகத்தை விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது இன்னொரு ஆமை மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஊழியக்காரருடைய பிராஸ்பரிட்டியை விரும்புகிறார், அவனுடைய ஆமை ஆசீர்வாதத்தை விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் சுகத்தின் செழிப்பா இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் 3 யோவான் 2வது வசனம் சொல்லுகிறது, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. மார்க் 1:40 சொல்லுகிறது, உமக்கு சித்தமானால், ஆமே, ஆண்டவரே என்னை சுகமாக்குன்னு சொன்ன குஷ்டரோகியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சுகமாயிருக்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை பலவீனப்படுத்துகிற சத்துருவை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமே. நிறைய வேளையில ஆமே நம்முடைய வாழ்க்கையில வருகிற வியாதியை மாற்றி ஆண்டவர் ஒரு சுகத்தை கட்டளையிட விரும்புகிறார். தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரலோகம் விரும்புவது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில நடக்கட்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புகிறது நடப்பதாக, எல்லா பலவீனங்களும் மாறுவதாக, எல்லா போராட்டங்களும் மாறுவதாக, இருதய பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி ஓ ரீகாந்த ரபா ரக ரோஷக ரபா ஓ ரீகாடவ. சத்துருடைய சகல திட்டங்களும், சத்துருடைய சகல திட்டங்களும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக. ரிபா ரஷகரபா தீரபா ரகடபரு ரபா ரஷகரபா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ரிகபா ரல்சரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தா தெய்வ பிள்ளைங்க ஜெபம் பண்ணணும்.
சிலருடைய இருதயங்களிலே இருக்கிற வியாதிகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமென். சிலருடைய இருதயங்கள்ல பிரச்சனைகளை கொண்டு வருவதற்காய் சத்துரு திட்டம் போடுகிற போது கர்த்தருடைய ஆவியானவர் அதை முறியடிப்பாராக. இந்த பகல் வேளையிலும் முறியடிப்பாராக. ஆமென். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற ஒரு தேவனுடைய கரம் ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்காய் வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. ரீபா ரஷகரபு. ஆமே ஆமே ஆமே. ரீபா ராக்கடோரு. இருதய பலவீனங்கள், இருதய பலவீனங்கள், இருதய பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. இருதய பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஷகரபு. ஆமே. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது யாத்திரையாகமம் 15:26 நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இன்னைக்கு சொல்லுங்க, அறிக்கையிட்டு சொல்லுங்க, ஆண்டவர் என்னுடைய டாக்டரா இருக்கிறார், அவர் என்னுடைய பரம வைத்தியரா இருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு. நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுகிறது, எகிப்தியர்களுக்கு வந்த வியாதிகளில் ஒன்றை நான் வர பண்ணேன், அப்படி வந்துச்சுன்னாலும் நான் உன்னை சுகமாக்குவேன், நான் உன்னை சுகமாக்குவேன், நான் உன்னை குணப்படுத்துவேன். ஓ, நீ அழிந்து போவதில்லை, நீ மரித்து போவதில்லை, நான் உன்னை குணப்படுத்துவேன். நாம எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இன்றைக்கு பரிகாரியாய் வெளிப்படுவாராக, ஆண்டவர் நம்முடைய டாக்டராய் வெளிப்படுவாராக. ஓ, கர்த்தர் இன்றைய பகல் வேளையிலும் ஒரு மருத்துவராக, மருத்துவராக நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனுடைய சுகத்தை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வியாதி எதனால வருகிறது என்கிற ஒரு அறிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில வியாதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, மனுஷங்க நிறைய விதமான வியாதிகளால் பாதிக்கப்படுறாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? மருத்துவர்கள், உலக மனுஷங்க நிறைய காரியங்களை சொல்லலாம், ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? ஒன்று, வியாதி மனிதனுடைய வீழ்ச்சியினால் வந்தது. அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் மனிதனை படைத்து விட்டு வேதம் சொல்லுகிறது எல்லாம் நன்றாயிருந்தது என்று கண்டார். ஆனால் மனிதன் பாவம் செய்த போது அங்கே வேதனை உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 9வது அதிகாரத்துல ஒரு பிறவி குருடனை பார்க்கிற போது சீசர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே, இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா அப்படின்னு கேட்கிறப்போ ஆண்டவர் அதற்கு பதிலே சொல்லல. அவர் சொல்லுகிறார், தேவனுடைய கிரியை விளங்கும்படியாகவே இதை தேவன் அனுமதித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காலங்காலமாய் இருக்கிற வியாதியின் வல்லமைகளை முறியடிக்கும்படி தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இறங்கி வருவாராக, இறங்கி வருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனிதனுடைய வீழ்ச்சி வியாதியை கொண்டு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக தேவனுடைய தண்டனை. தேவன் சில வேளையில தேவனுடைய பிள்ளைகளை பனிஷ் பண்ணும்படி சில வேளைகளில் வியாதியை அனுமதிக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 17வது வசனத்துல ஆபிரகாம் நிமித்தம் பார்வோனுடைய வீட்டார் எல்லாரையும் கர்த்தர் வாதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 20வது அதிகாரம் 17-18 வாசிங்க.
ஆதியாகமம் 20:17-18 ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்கின் வீட்டாருடைய கற்பத்தை எல்லாம் அடைத்து போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரெண்டு சம்பவங்களிலும் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் நிமித்தம் சாராய் நிமித்தம் அந்த இடத்துல வியாதி வந்தது. இன்னொரு காரியத்தை பாருங்க, 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 15வது வசனம். ஆண் பிள்ளையை கர்த்தர் அடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது பாவத்தின் மூலமாய். அதற்காக ஆண்டவர் அந்த பிள்ளையை அடித்தார். அந்த பிள்ளை அலங்கோலமா இருந்தது என்று சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளையில ஆண்டவர் தேவ ஜனத்தை, தேவனுடைய பிள்ளைகளை, தேவ மனிதர்களை சில வேளையில தண்டிக்கும்படி சில வேளையில வியாதிகளை அனுப்புகிறார். ஆமே, அதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதன் மூலம் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஒப்புரவாக பண்ணுகிறார். மூன்றாவதாக, தனிப்பட்ட பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வியாதியை கொண்டு வருகிறது. யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 15-16 வசனங்களை வாசியுங்கள். 15-16. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால், நல்லா கவனிங்க, அவன் பாவம் செய்தான் என்று சொல்லல, பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த வேத வசனத்துல 2 விதமான சுகத்தை சொல்லுகிறது. ஒன்று ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சுகம், இன்னொன்று ஒரு சபைக்கே ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறவர் ஆயிருக்கிறார். அல்லேலூயா. 15வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை எழுப்புவார். 16வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு. எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு. ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல, ஆமே, முழு நபர்கள். அல்லேலூயா. நீங்க சங்கீதம் 105:37 வாசிங்க. சங்கீதம் 105:37. அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. யோசிச்சு பாருங்க, 6 லட்சம் ஆண்கள், ஆமே, 8 லட்சத்துக்கு அதிகமான பெண்கள், சின்ன பிள்ளைங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்களில் ஒருவனும் பலவீனப்பட்டவன் இருந்ததில்லை. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, அப்படிப்பட்ட வல்லமை எங்கள் சபையில ஊற்றுவீராக. எல்லா பலவீனத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும், ஆமே, ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதாக. கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, பலவீனப்படுத்துகிற எங்கள் குடும்பங்களே, ஆண்டவரே, எங்கள் சபைகளிலே, ஆமே, ஒருவனும் பலவீனப்படாதபடி ஒரு அக்கினி கோட்டை, ஆமே, யோபுவை அவன் குடும்பத்தை வேலியடைத்தது போல, ஓ இயேசுவின் நாமத்தினாலே பலவீனங்கள் பூரணமாய் மறைவதாக. பலவீனங்கள் பூரணமாய் மறைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, 16வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. தனிப்பட்ட நபருக்கும் ஜெபிக்கிறதுக்கும், ஆமே, ஒரு சபை முழுவதும் சொஸ்தம் அடைவதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா,
எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படின்னா ஒரு சபை கூடி வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருவருக்கொருவர் குறை இருக்கும் என்றால், ஒருவருக்கொருவர் கசப்பு இருக்கும் என்றால், தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை சபையில வெளிப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு. ஒரு தேவ மனிதர் சொன்னார், நம்ம ஒரு நபர்கிட்ட கசப்பா இருக்கிறோம்னு சொன்னா, நம்ம ஒரு மனிதர்கிட்ட பகையா இருக்கிறோம்னு சொன்னா, வெறுப்பா இருக்கிறோம்னா, அது எப்படியா அப்படின்னு சொன்னா, அவன் சாகணும்னு சொல்லி நம்ம விஷம் குடிக்கிறது மாதிரின்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆமே, அந்த சபையில ஒரு பூரண சுகம் உண்டாகணும்னா அந்த வேத பகுதி சொல்லுகிறது, நீங்கள் சொஸ்தமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, எங்கள் சபைகளிலே ஒரு பூரண சுகமளிக்கிற வல்லமை வெளிப்பட முடியாதபடி, ஆண்டவரே, உம்முடைய வல்லமை வெளிப்பட முடியாதபடி, ஆமே, சத்துரு கொண்டு போட்டிருக்கிற கசப்புகள், வைராக்கியங்கள், பகைகள், விரோதங்கள், இவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக. ஒருவருக்கொருவர் ஜெபிக்கத்தக்க, ஒருவருக்கொருவர் ஜெபிக்கத்தக்க. ரீபா ரஷகரபா, ஓ ரிகடபா, தீரபா ரகடபா, ரீபா ரகடபா, ஓ ரிஷகரபா, தீரபா. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருடைய தந்திரங்கள் முறியடிக்கப்படுவதாக, சத்துருடைய தந்திரங்கள் முறியடிக்கப்படுவதாக, சத்துருடைய பொல்லாத தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. ரிபா ரகடது ரஷகரபா, ஓ ரிகடபா. நல்லா கவனிங்க. இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒருவருக்கொருவர் போய் குற்றங்களை அறிக்கையிடுகிறாங்க, அறிக்கையிடுகிறாங்க. நம்ம பல வேலைகள்ல நம்ம என்ன நினைப்போம்? நான் சொல்றது பாஸ்டர் என்ன நினைப்பாரு? நான் தான் சரி, மற்றவங்க எல்லாம் தவறு. விசுவாசிகள் என்ன நினைப்பாங்க? நான் தான் சரி, பாஸ்டர் தவறு. அல்லேலூயா. வேதம் அப்படி சொல்லல. தேவ சமூகத்திலே தாழ்த்தி, ஆமே, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, ஆண்டவரே, இந்த நிலத்திலே கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. எல்லா சபிக்கப்பட்ட பொல்லாத கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா பலவீனப்படுத்துகிற கிரியைகள், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம அந்த பகுதிக்குள்ள கடந்து செல்லணும். ஒரு சபை சுகமளிக்கிற வல்லமையிலே எழும்புகிற போது அந்த சுகம் தேசத்துக்குள்ளாய் கடந்து செல்லும், தேசத்திலே பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரும், தேச ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காரியத்துக்காக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ஜீவ நதி, ஆமே, சுகமளிக்கிற வல்லமை ஆண்டவர் சபையிலே வெளிப்பட பண்ணுவீராக, வெளிப்பட பண்ணுவீராக. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? நாங்க எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்க எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை மன்னிப்பீராக. ஆமே, எங்கள் குற்றங்களை மன்னிப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக பிசாசு வியாதியை போடுவான். அல்லேலூயா. மத்தேயு 12:22 வாசிங்க. நல்லா கவனிங்க. அவனுக்கிட்ட குருடு, ஊமை. அவன் சாதாரணமா பார்த்தா அவனை குருடேன்னு சொல்லுவாங்க, சாதாரணமா அவனால பேச முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதற்கு பின்னாடி பிசாசு பிடித்திருந்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? லூக்கா 13:11 வாசிங்க. 18 வருஷமா பலவீனப்படுத்தும் ஆவி. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சிலருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வியாதி ஒருத்தர் மாறி ஒருத்தர் வந்துட்டே இருக்கும், ஒருத்தருக்கு சுகமாகிறப்போ இன்னொருத்தருக்கு வந்துட்டு இருக்கும். ஆமே, எந்த டாக்டர் கிட்ட போனாலும் சரியாகாது. நம்ம உடனே புரிந்து கொள்ளணும், இதற்கு பின்னாடி ஒரு பிசாசுனுடைய கிரியை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்ம பிசாச விரட்டாம நம்ம என்னதான் மருந்து எடுத்தாலும் சுகம் கிடைக்காது. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுனுடைய சகல கிரியைகளும் முறியடிக்கப்படுவதாக. ஆமென். மந்திரவாத வல்லமைகள், பில்லிச்சுனிய வல்லமைகள், வியாதிகளை கொண்டு போட்டு குடும்பங்களை அடிமைத்தனத்திலே வைக்கிற பொல்லாத கிரியைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. ரிபா ரஷா கரபா ரிபா ரக்கடோ ரஷா கரபா ரிபா ரக்கடோ தீரபா ரிபா ரக்கடோ ரஷி கரபா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகளும் மறையட்டும்பா. ஓ, பலவீனப்படுத்துகிற ஆவிகள் மறையட்டும். குருட்டின் ஆவிகள், செவிடற்றின் ஆவிகள், செவிட்டின் ஆவிகள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சில வேளையில ஒரு விசுவாச வார்த்தை வருகிற போது கூட ஆண்டவருடைய வசனத்துக்கு கூட கேட்க பிசாசு விட மாட்டான். ஆமென். நம்முடைய காதுகளை செவிடாக்குவான். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறாதபடி நம்முடைய காதுகளை செவிடாக்குவான். அப்படிப்பட்ட செவிட்டின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே போவதாக, போவதாக. எல்லாரும் எல்லாரும் ஷாக்கரபா. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக கர்த்தருடைய பரிசுத்த பந்தியை அசட்டை பண்ணுதல். நம்ம இன்னைக்கு எல்லாரும் பந்தி எடுக்க போகிறோம். பந்தி எடுக்கிற போது துணிகரமா நம்ம பந்தி எடுக்க கூடாது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற அந்த பகுதியில இப்படி சொல்லுகிறது: ஒருவன் அபாத்திரமா இந்த பந்தியில பங்கு கொண்டால் அவன் வியாதி உள்ளவனாய் இருப்பான். வாசிங்க 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 29-30 வாசிங்க. அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறானா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். திருவிருந்து பந்தியில பங்கு கொள்ளுகிறோம்னா இது கர்த்தருடைய சரீரம், கர்த்தருடைய பானம். நம்ம சினிமா பார்த்துட்டு வந்து பந்தியில பங்கு கொள்ளக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசிட்டு வந்து பந்தியில பங்கு கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. சினிமா பாட்டு பாடிட்டு வந்து பந்தியில பங்கு கொள்ளக்கூடாது. ராத்திரி முழுக்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்த்துட்டு வந்து பந்தியில ஆமென் பாஸ்டர் தப்பா நினைப்பாங்களே, விசுவாசிகள் தப்பா நினைப்பாங்களே. இல்ல, வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிங்க. 5:10 2 கொரிந்தியர் 5:10-11. ஏனென்றால் சரீரத்தில் நம்ம இந்த பூமியில இருக்கிறப்போ அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு நாள் வரும், ஆண்டவர் நியாயாதிபதி அவருடைய சிங்காசனத்தில் இருப்பார். அந்த நாளில நம்ம இருதயத்தில் சிந்தித்ததை தேவன் வெளிப்படுத்துவார். நம்ம பேசினதை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அவருக்கு முன்பாக வெளியரங்கப்படாத அந்தரங்கமான காரியம் ஒண்ணு இருக்காது. ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படத்தக்கது இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கர்த்தருக்கு பயப்படத்தக்கது இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கள். தேவனோடு உடன்படிக்கை பண்ணின ஜனங்கள் இப்படிதான் வாழணும்னு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை மீறி
உலக மனுஷன மாதிரி எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு வந்து நம்ம பந்தியில பங்கு சேருவோம் என்றால் வேதம் சொல்லுகிறது சிலர் வியாதிப்பட்டிருக்கிறார்கள், சிலர் மரித்தும் போயிருக்கிறார்கள். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவ சமூகத்தில் இந்த பந்திக்கு நேராக சேருகிற போது நம்மை ஆயத்தப்படுத்தி நம்முடைய பாவங்களை விட்டு பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்ன வசனத்தின்படி, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொன்ன வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நம்ம சேருகிற போது கர்த்தர் இன்றைக்கு சுகத்தை தர வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சுகத்தை தர வல்லவராயிருப்பார். நல்லா கவனிங்க, நம்ம இந்த உலகத்துல யாரை வேணும்னாலும் பயக்கலாம், ஆனா ஆண்டவரை மட்டும் பயக்க கூடாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. உலகமே நமக்கு விரோதமா எழும்பட்டும், ஆண்டவர் கூட இருப்பார் என்றால் நீ வெற்றிகரமான மனிதன். அல்லேலூயா. ஆனா உலகமே உன் கூட இருக்கட்டும், ஆண்டவர் இல்லைன்னா ஒன்ன மாதிரி ஒரு தோல்வியான மனிதன் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். வேதம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு பயப்படணும். ஆமே சொல்லுங்க, ஆண்டவருக்கு பயப்படணும். ஆமே கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவருக்கு பயப்படணும், ஆண்டவருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மனுஷ முகத்தை பார்க்கிறான், தேவனோ அந்தரங்குகளை பார்க்கிறார். மனுஷ முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயங்களை பார்க்கிறார். தேவனோ இருதயங்களை பார்க்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது நம்ம இந்த உடன்படிக்கையை கனப்படுத்தி எடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக உபாகமம் 28:22 வாசிங்க. 22. கர்த்தர் உன்னை ஈழையினாலும் நல்லா கவனிங்க. தேவனுடைய வசனத்திற்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாத போது நம்முடைய வாழ்க்கையில வியாதிகளை தேவன் அனுமதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம எப்படி ஆண்டவருடைய சமூகத்துல சுகத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சுகம் அளிக்கிற தேவனுடைய கிருபை குறித்த ஒரு சில அறிவு நமக்கு தேவை. அல்லேலூயா. 3 காரியங்களை இந்த பகுதியில் நம்ம வாசிப்போம். 1 பேதுரு 2:24 வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே, சொல்லுங்க, அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகுகிறோம். சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு தகப்பன் இருக்கிறாரு, பிள்ளைக்கு சுகம் இல்லைன்னா போய் அந்த பிள்ளைக்கு எப்படியெல்லாம் வலியை குறைக்கணுமோ அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு சகல உதவியும் செய்கிறது போல தேவன் நம்மை மனதுருகுகிறவர். வியாதி வர்றப்போ நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும்.
நம்முடைய தேவன் நமக்காக வியாதிகளை சுமந்திருக்கிறார், சிலுவையிலே சுமந்திருக்கிறார். அல்லேலூயா. எசேயா 53:5 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். மத்தேயு 9:17 யாராவது வாசிங்க. மத்தேயு 9:17 யாராவது வாசி. 8:37 நினைக்கிற வாசிங்க. அல்லேலூயா. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு 8:17 வாசிங்க. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, சொல்லுங்க, இயேசு என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன மார்க்கமா வந்திருக்கலாம், என்ன காரியமா வந்திருக்கலாம், நமக்குள்ள ஒரு ஆழமான விசுவாசம் இருக்கணும். எப்படி இயேசு பாவத்தை ஏற்றுக்கொண்டாரோ, எப்படி இயேசு என்னுடைய பாவத்திற்காக மரித்தாரோ, அதே போல என்னுடைய வியாதிகளுக்காகவும் இயேசு மரித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் கிருபை. நம்முடைய திறமை, நம்முடைய ஜெபம், நம்முடைய அறிவில்லை, நம்முடைய பலத்தினால் அல்ல, இயேசுவை விசுவாசிக்கிறதுனால் சுகம் வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். ஹல்லேலூயா. ஆபரேஷன் நடந்தது அவருக்கு, சுகம் கிடைச்சது எனக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். என்னுடைய இயேசு எனக்காக வியாதிகளை ஏற்றுக்கொண்டதினால் நான் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நான் சுகமானேன் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் சுகத்தை தருகிறவர். அவருடைய தழும்புகளால் சுகமானேன். தேவ பிள்ளைங்க, எப்பெல்லாம் அந்த பயம் வருகிறதோ, வியாதி வருகிறதோ, சொல்லணும், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுனுடைய தழும்புகளால் ஆகிற சுகம் நமக்கு உண்டாவதாக. நம்முடைய நீதியினால் அல்ல, நம்முடைய திறமையினால் அல்ல, நம்முடைய அறிவினால் அல்ல, தேவன் நமக்காக சிலுவையிலே மரித்ததினால் உண்டாகிற. நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது அவர் எல்லா வியாதிக்காகவும் அவர் மரித்தார். சங்கீதம் 103 சங்கீதம் 3-4 வசனங்களை வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, சொல்லுங்க, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில வேளையில சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் உனக்கு அந்த வியாதி குணமாக்குற, இந்த சுகர் வியாதி மறிச்சாலும் குணம் ஆகாது, கிட்னி பிரச்சனை மறிச்சாலும் குணம் ஆகாது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, அவர் உன் வியாதிகளை எல்லாவற்றையும் குணமாக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த எல்லா என்கிற வார்த்தையில எல்லா வியாதியும் அடங்கி இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உன்னுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் குணமாக்குவார். அடுத்ததாக நம்ம அவருடைய கிருபையை நம்புறது போல அவருடைய ராஜ்யத்தின் வல்லமை குறித்த அறிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேணும். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். மத்தேயு 16 வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஆ 19வது வசனத்தை வாசிங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள், திறவுகோல்னு சொல்லல, திறவுகோல்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, திறவுகோல்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரு வீட்டில் எவ்வளவோ ஆசீர்வாதம் இருந்தாலும் நம்ம கையில அந்த கீ கிடைக்கலன்னா அந்த வீட்டில் நம்ம ஒண்ணுமே எடுக்க முடியாது. அல்லேலூயா. இதே போலதான் கீ நம்ம கையில கிடைக்கலன்னு சொன்னா நம்மால தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறவே முடியாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா.
பேதுருவை பார்த்து சொல்லுகிறா, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை தருவேன். நிறைய திறவுகோல்களை ஆண்டவர் கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் நிறைய திறவுகோல்களை ஆண்டவர் பேதுருவுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுல ஒரு திறவுகோல் என்ன அப்படின்னு சொன்னா, சுகமளிக்கிற வல்லமை. அல்லேலூயா. நீங்க மத்தேயு 4:23 வாசிங்க. இயேசு வாசிங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும், நல்லா கவனிங்க, வியாதிய எங்கெல்லாம் ஆண்டவர் சுகமாக்கினாரோ அதுக்கு முன்னாடி அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய வேளையில வியாதி நம்மளை ஆளுகை செய்யும். வியாதி தீர்மானிக்கும் நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. ஆனா இன்னைக்கு சொல்லணும், தேவன் அதை தீர்மானிப்பாராக. என்னுடைய வாழ்க்கையில தேவன் ராஜாவாய் ஆளுகை செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் ராஜாவாய் ஆளுகை செய்வாராக. தேவன் ராஜாவாய் ஆளுகை செய்வாராக. ரீபா ரஷகரவா ரீபா ரகடதரு ஷகரவா தீரவா. எனக்கு அந்த வசனத்தை வாசிச்சப்ப இப்படி நினைச்சிட்டேன். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆமே, தேவன் நோயை பார்க்கிறப்பெல்லாம் பிசாச மாதிரி பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நோயை பார்க்கிறப்போ சாதாரணமா ஒரு வியாதியஸ்தனை பார்க்கிறப்போ நமக்கு பரிதாபம் தோன்றும், பயங்கரமான பரிதாபம் தோன்றும். ஐயோ, இந்த மனுஷன் இவ்வளவு கஷ்டப்படுறாரு. ஆனா வியாதியஸ்தன் மேல ஆண்டவர் மனதுருகினார், வியாதியின் மேல் கோபமுற்றார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆமை, வியாதியை எதிர்க்கிற ஒரு அபிஷேகம், வியாதியை எதிர்க்கிற ஒரு அபிஷேகம், தேவனுடைய ராஜ்யத்தின் மூலமாய் வருகிற ஒரு அபிஷேகம். ரீபா ரகடது ஷகரவா ரீபா ரகடவா தீரவா ரீபா ரகடவா தீரவா. நீங்க சபையை குறித்து சொல்லுகிற போது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதி வைக்கிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல வரங்களை சொல்லிட்டு அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்க வாசிங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 28, 29, 30 வாசிங்க. 28 வாசிங்க. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்கள், 2வது தீர்க்கதரிசிகள், 3வது போதகர்கள், பின்பு அற்புதங்களையும், நல்லா கவனிங்க, குணமாக்கும் வரம் சபையினுடைய ஒரு அங்கமாயிருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அந்த கீகள் இன்றைக்கு திறந்து வரட்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? சபையில நீங்க ஆராதித்துட்டு போகிறப்ப ஆராதனை மட்டும் இல்ல, பிரசங்கம் மட்டும் இல்ல, நீங்கள் குணம் பெற்றவர்களாய் கடந்து செல்லத்தக்கதாய் தேவன் சபையிலே ஆளுகைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஆளுகைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமைய நான் இந்த சபையில வந்து ஆராதிச்சுட்டு போறப்போ சுகம் பெற்றவனா போன ஆண்டவரே, அது எந்த வியாதியா இருந்தாலும் சரி, நான் சுகம் பெற்றவனா போடு ஆண்டவரே, பலன் பெற்றவனா போடு ஆண்டவரே. ஆமே, உன் பலத்தின் மேல் பலன் அடைகிற ஒரு அபிஷேகம், பலத்தின் மேல் பலன் அடைகிற அபிஷேகம். ரீபா ரகடபா ரீபா ரகடபா தீரபா. சொல்லுங்க, சொல்லுங்க. அது தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார், தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய சரீரமாகிய சபையில குணமளிக்கிற வல்லமை வெளிப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், திறவுகோல்களை தருவேன். நீ பூமியில் கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். நீ பூமியிலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். தேசத்திலே கிரியை செய்கிற வியாதிகளை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா.
மூன்றாவதாக இதோடு சேர்ந்த பகுதி தான் எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஒரு ஜீவ நதி புறப்பட்டது. ஜீவ நதி புறப்பட்டது. அந்த ஜீவ நதி போகிற இடம் எல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். பரிசுத்த ஆவியானவருடைய எழுப்புதல் எங்கெல்லாம் உண்டாச்சோ அந்த தேசங்களில் ஒரு ஆரோக்கியம் உண்டாயிற்று. ஆரோக்கியம் உண்டாயிற்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழுப்புதல் என்ன நம்ம ஏதோ சும்மா சொல்லல. எழுப்புதல் என்ன நம்ம ஏதோ வெறுமனே பேசல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கொரோனா பீரியட்ல டெல்லியில இருந்து 2 தேவ மனுஷங்க வந்திருந்தாங்க பர்காவில். 2 பேரும் இந்த தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு வந்திருந்தாங்க. அதுல ஒரு பாஸ்டர் ஒரு சாட்சியை சொன்னாங்க. அவங்க 2 பேரும் ஃபிளைட்ல ஒமான்ல இறங்குறப்போ அவ்வளவு வெளிச்சமா இருக்கு, அவ்வளவு வெளிச்சமா இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு. அவங்க அதை கேமரா எடுத்துட்டு இருக்கிறப்போ பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரா, இந்த தேசம் மலட்டு தேசம் என்று சொன்னாரா. நான் அப்ப நினைச்சேன், மலட்டு தேசங்களை ஜீவனுள்ள தேசமாய் மாற்றுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நாட்களில் சபையில ஊற்றுவாராக, சபையில ஊற்றுவாராக, சபையில ஊற்றுவாராக. இந்த நதி போகிற இடங்களில் எல்லாம் ஜீவனுள்ள நதிகள், பிராணிகள் பிழைக்கும், மச்சங்கள் உண்டாகும். நம்ம இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும். சபையில உண்டாகிற நதி தேசங்கள்ல புறப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஜெபிக்கிறப்போ ஒமானிகள் சுகமடைவாங்க. நீங்க ஜெபிக்கிறப்போ அற்புதங்கள் நடக்கும். குருடர் பார்ப்பாங்க, செவிடர்கள் கேட்பாங்க. அதை எந்த சத்ருவும் தடை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட குணமளிக்கும் வரம், அப்படிப்பட்ட குணமளிக்கிற வல்லமை, குணமளிக்கிற வல்லமை நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் என்று நிரூபிக்கிற வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க எழுப்புதல் எங்கெல்லாம் உண்டாச்சோ அங்க எல்லாம் ஆண்டவர் சுகங்களை கொடுத்தார். ஜனங்கள் சுகமடைந்தார்கள். ஜனங்கள் திரளாய் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. எலிசா தீர்க்கதரிசியின் காலகட்டத்தில் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வந்து சொன்னாங்க, இந்த நிலம் பால் நிலமாயிருக்கிறது, இந்த தண்ணி சாபமாயிருக்கிறது, இந்த தண்ணியில சாவு இருக்கிறதுன்னு சொன்ன போது அவன் ஜெபம் பண்ணி உப்ப போட்டான். வேதம் சொல்லுகிறது அது ஆரோக்கியமாயிற்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் உடன்படிக்கை பண்ணின தேவ ஜனங்கள். இந்த தேசத்தின் சாபங்களை மாற்ற, தேசத்தின் சாபத்தை மாற்றுவதற்காகவே தேவன் நம்மை கண்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய வேளையில நிறைய பேர் கேட்பாங்க, என்ன பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணணுங்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் கூட்டங்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் உபவாசம் பண்றீங்க. நீங்க ஒண்ணு புரிந்து கொள்ளணும், இந்த தேசத்தை மாற்றுகிற அதிகாரம் தேவனுடைய பிள்ளைங்க கையில கொடுத்திருக்கிறார். அதை நம்ம செய்யாம விட்டுறவே கூடாது. நம்மளை கொண்டு இந்த தேசத்துக்கு அவர் பலத்த கிரியைகளை செய்ய முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க, நீங்களும் விசுவாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, நிறைய மந்திரவாதிகள் பழைய காலத்துல எல்லாம் இந்த வைத்தியர்கள் மருத்துவம் செய்வாங்க. அவங்க எப்படி செய்வாங்க அப்படின்னு சொன்னா, பிசாசுகளை அனுப்பி வியாதி உண்டாக்கி அவனை அந்த வைத்தியர்கிட்ட கொண்டு வர வைப்பாங்க. மனுஷங்களை பிசாசு அப்படிதான் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். ஆனா நம்முடைய இயேசு விடுதலை ஆக்குகிறவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நம்முடைய இயேசு விடுதலை ஆக்குகிறவர், நம்முடைய இயேசு விடுதலை ஆக்குகிறவர், நம்முடைய இயேசு விடுதலை ஆக்குகிறவர். அவரிடத்தில் விடுதலை உண்டு. அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு அவர் விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம மேல ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது. நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த திறவுகோலை தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி கேட்பீங்க, ஆண்டவர் எனக்கு இந்த திறவுகோலை தாங்க ஆண்டவரே. சில வேளையில சில வியாதிகளை ஆண்டவர் எதுக்கு தருவார் தெரியுமா? நீ குணமளிக்கும் வரத்தை கேட்கறதுக்காக. வியாதி உள்ள ஒரு மனுஷனுக்கு தான் தெரியும் அந்த வியாதியினுடைய வலிமை எவ்வளவு பெரிதுன்னு தெரியும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? பவுலுக்கு வியாதி இருந்தது, அவர் ஜெபம் பண்ணார். சில தெய்வ மனிதர்களுக்கு வியாதி இருந்தது, பவுலுக்கு வியாதி இருந்தது, அவர் ஜெபம் பண்ணினார். ஆண்டவர்கிட்ட கேட்டார். ஆண்டவர் சொன்னார், 3 தடவை ஜெபம் பண்ணப்போ சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். உங்களுக்கு தெரியுமா, அந்த பவுலினுடைய கச்சைய உருமால்களை கொண்டு போட்ட போது வியாதிகள் சுகமற்ற வியாதியர்கள் சுகமடைஞ்சாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. சில வேளையில சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிப்பது நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு. நல்ல கவனிங்க. பவுல் சொல்லி இருக்கலாம், நான் அந்த வசனத்தை யோசிச்சு பார்த்தேன், பவுல் வியாதிப்பட்டப்ப இப்படி சொல்லி இருக்கலாம், நான் சபையை துன்பப்படுத்தினேன் அதனால்தான் எனக்கு வியாதி வந்தது. இல்லை, பவுலுக்கு அந்த காரியத்துல உறுதியா தெரியும், இதை தேவன் அனுமதித்திருக்கிறார். நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, நான் தேவ சமூகத்திலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அனுமதித்திருக்கிறார். ஆண்டவர் அனுமதிக்காத எந்த சத்துருடைய வல்லமைகளும் தொடாதபடி கர்த்தர் பாதுகாப்பாராக. கரங்களை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. இந்த விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செய்யணும்னு வேதம் சொல்லுகிறதுன்னா, வியாதி உள்ளவர்கள் ஜெபிக்கணும். யாக்கோபு 5வது அதிகாரம் சொல்லுகிறது, ஒருவன் வியாதிப்பட்டால் சபையில் உள்ள மூப்பனை அழைத்து எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவீர்கள். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். நீங்கள் 2 ராஜாக்கள் 20:5 எசேக்கியா ராஜா ஜெபித்தான். ஆண்டவர் சொல்றாரு, உன் வேண்டுதலை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அல்லேலூயா. ஜெபிக்கணும். அல்லேலூயா. வியாதி வந்த உடனே சோர்ந்து போகிறது இல்லை. சில வேளையில நம்ம மாம்சத்துல நிறைய வேளையில நம்ம உடனே மருத்துவத்தை குறித்து சிந்திப்போம். ஆனா தேவனுடைய பிள்ளைங்க, தேவன் நமக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறவர்களா மாறும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நல்லா கவனிங்க. மருத்துவம் தவறல்ல, மருத்துவம் தவறல்ல. ஏன்னு சொன்னா மருத்துவம் வியாதிக்கு எதிரியா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அது பிசாசுக்கு எதிரிதான். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை ஆசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனை அல்ல பரிகாரிகளே தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு சரீரத்தில் வியாதி வந்த போது ஆண்டவருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, அவன் தேவனை தேடணும். ஆனா அவன் என்ன பண்ணனான்னு சொன்னா, அப்போதும் பரிகாரிகளையே தேடினான், டாக்டர்ஸே தேடினான். சில வேளையில நம்ம வாழ்க்கையில சில பலவீனம் வருகிற போது தேவ சமூகத்துல காத்திருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க, ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் இல்லாத நல்ல சீக்கிரம் முடிச்சிடுறேன். 2வதாக விசுவாசிக்கணும். தேவன் சுகமளிக்க வல்லவர். தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா.
அல்லேலூயா. மார்க் 16வது அதிகாரத்துல கடைசி பகுதி 15 அந்த பகுதிகள் சொல்லுகிறது, விசுவாசிகளால் நடக்கும் அற்புதங்களாவன. அதுல சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் அவன் ஜெபிக்கிற போது வியாதியஸ்தர்கள் சொஸ்தம் அடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக தேவனுடைய வார்த்தையை புசிங்க. நம்ம வாசித்த சங்கீதம் 105ல ஒருவனும் பலவீனப்பட்டவன் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி எப்படி முடிகிறதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அப்பத்தினாலே ஆண்டவர் திருப்தி ஆக்கினார். அவங்க அவ்வளவு பலவானா இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்கள பரலோகம் போஷித்தது. பரலோக மன்னாவை அவங்க டெய்லி சாப்பிட்டாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? பரலோக மன்னாவை அவங்க டெய்லி சாப்பிட்டாங்க. பரலோக மன்னாவை அவங்க சாப்பிட்டாங்க. நல்லா கவனிங்க, தேவ வசனத்தை திரும்ப திரும்ப வாசிங்க. அல்லேலூயா. மனுஷங்க சொல்றத நம்பாதீங்க, வசனத்தை நம்புங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நம்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நம்புங்க. அவருடைய வசனம் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அந்த மன்னாவை புசித்தாங்க, ஒருவனும் பலவீனப்பட்டவன் இருந்ததில்லை. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய வசனத்தை புசிக்கணும். அதுக்கப்புறம் ஆண்டவரோடு சீர்பட வேண்டிய காரியங்கள்ல சீர்படுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை உணர்த்துகிற போது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஒப்புரவாகுங்க. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவன் சுகம் அளிக்கிறவர். அவர் யெகோவா ரஃபா. எல்லாரும் எழும்பி நிற்போமா? தெய்வ சமூகத்தில் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போம், எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆமென். அல்லேலூயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அப்படியே கரங்களை உயர்த்துங்க. எந்தெந்த இடங்கள்ல பலவீனங்கள் இருக்கிறதோ அதை நினைத்தவர்களா ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு சுகத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரை பார்த்து கேளுங்க. உங்களை ஆண்டவர் தான் சுகமாக்க முடியும். ஆண்டவர் தொடும்படியா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. ஓ ஷரபரகதுரு அமெரிகபரகடரா அமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?
ரேபா ராகடபா ரிஷகரபா ரேபா ரஷகரபா. வியாதிகள் மறையட்டும், வியாதிகள் மறையட்டும். பரிபூர்ண சுகத்தை ரேபா ராகடபா ரேபா ரஷகரபா. ஒரு அற்புத சுகத்தை கட்டளையிடும், ஒரு அற்புத சுகத்தை கட்டளையிடு, ஒரு அற்புத சுகத்தை கட்டளையிடு, ஒரு அற்புத சுகத்தை கட்டளையிடு, ஒரு அற்புத சுகத்தை கட்டளையிடு. ரேபா ராகடபா. இருதய பலவீனங்கள் மறைவதாக, இருதய பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. ரேபா ராகடது ருஷகரபா ரேபா ராகடபா தீரபா ரஷகரபா ரேபா ராகடபா தீரபா ரபா ராகடபா. வயிற்று பகுதிகளில் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, வயிற்று பகுதிகளில் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, வயிற்று பகுதிகளில் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஷகரபா ரேபா ரஷகரபா தீரபா ராகடபா ரேபா ராகடபா தீரபா. இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிங்க, விசுவாசிங்க. பரம வைத்தியர் நம்மை தொடுகிறார், பரம வைத்தியர் நம்மை தொடுகிறார். பரம வைத்தியருடைய கரை தொடுகிறது, பரம வைத்தியருடைய கரை தொடுகிறது, பரம வைத்தியருடைய கரை தொடுகிறது. ஓ ஷகரபா தீரபா ரேபா ராகடபா தீரபா ரபா ராகடபா தரபா தரபா ராகடபா துரஷகரபா ரேபா ராகடபா தீரபா ரபா ராகடபா தரபா ராகடபா தீரபா ரேபா ராகடபா. ஓ பொல்லாத ஆவிகள், வியாதிகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள், மந்திரவாத கிரியைகள், வில்லிசூனிய ஆவிகள், கல்லறையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. ஷபாபா ரகதுரு ரேபா ரகடபா தீரபா ரகடபா ரபா ரகடபா யரபா தரபா ரக ரபா ரகடபா தீரபா ஷகரதுரு ஷகரபா. ஓ உம்முடைய தழும்புகளாலே, உம்முடைய தழும்புகளாலே சுகம் உண்டாவதாக, உம்முடைய தழும்புகளாலே. ஆமே. இப்ப என்ன செய்ய போகிறேன்னா, மாறி மாறி ஜெபம் பண்ண போகிறேன். சபையில யாரெல்லாம் தெரியுமோ, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவனுடைய ஒரு சிறையிருப்பு என்ன தெரியுமா? வியாதி. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு யாரெல்லாம் நினைவுல வர்றாங்களோ, யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறாங்கன்னு நினைவுக்கு வர்றாங்களோ, அவங்களை எல்லாம் நினைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக, அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. ஆமே. பலவீனமா இருக்கிற ஆமே அந்த பிள்ளைகள் மேல சுகம் உண்டாகட்டும். யாருக்கு எல்லாம் உங்க ஞாபகத்துக்கு வர்றாங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காய் நன்றி. ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டோ அங்கே அதிகாரம் உண்டு என்று வாசிக்கிறோம். வார்த்தையின் அதிகாரம் ஜனங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.